Vygotsky, Social Cultural Theory, Theories of Child Development in Psychology, TET syllabusல Unit 2ல இருக்கிற கான்செப்டோட MCQஸை பார்க்கலாம். Vygotsky theory emphasizes the role of social interaction and culture. ஸோ இவர் வந்து மெயினாக எதை குறிக்கிறாராம்? Vygotsky social interaction and culture குறிக்கிறாரு. ஸோ அவர் எது சோஷியல் இன்டராக்ஷன் அண்ட் கல்ச்சுரல் ஸோ சோஷியல் இன்டராக்ஷனும் கல்ச்சுரல் கான்டெஸ்ட் மேலே தான் இருக்குது. ஸோ அவர் எதுக்கு ஃபவுண்டேஷன் லேர்னிங் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்காரு. த சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் Vygotsky தியரி இஸ் ஸோ அவரோட சென்ட்ரல் கான்செப்ட் Vygotsky தியரி பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஸோ இது வந்து when a learner can do alone and what they can do with help. ஸோ தனியாக என்ன பண்ண முடியும் ஒரு லேர்னரால், ஹெல்ப் கொடுத்தா என்ன பண்ண முடியும், அதுதான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டை கொடுத்தாராம். ஸோ சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் Vygotsky என்ன? ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அக்கார்டிங் டு Vygotsky the learning occurs before development. ஸோ Vygotskyயை பொறுத்தவரையும் லேர்னிங் எப்போ வருது? டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடியே கற்றுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பிஃபோர் டெவலப்மெண்ட், அதாவது Vygotsky வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாருயா லேர்னிங் வந்து டெவலப்மெண்ட். அண்ட் லைக் பியாஜெட் பியாஜெட் என்ன சொன்னார்? டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் லேர்னிங், டெவலப்மெண்ட்டால தான் லேர்னிங் வருது. ஆனால் இவர் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி டெவலப்மெண்ட்டை லீட் பண்ணுறது யார்? லேர்னிங்னு சொன்னார். Scaffolding means providing structured support to assist learning. ஸோ படிக்கிறதுக்காக ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை கொடுக்கறது தான் ஸ்கேஃபோல்டிங். ஸோ இது ஒரு டெம்பரவரி சப்போர்ட் தான். இந்த டெம்பரவரி சப்போர்ட் யார் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு? டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் ஆர் பியர். ஸோ த லேர்னர் ZB that is zone of என்னன்னு சொன்னோம், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் இல்லையா? ஸோ அது வந்து டெம்பரவரி சப்போர்ட்டாக டீச்சர்ஸ் அண்ட் பியர் குரூப் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கோ கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஸ்கேஃபோல்டிங். Who introduced the concept of zone of proximal development? Vygotsky. According to Vygotsky, language plays a key role in cognitive development. ஸோ இவரை பொறுத்தவரையும் Vygotskyயை பொறுத்தவரையும் லாங்குவேஜ் தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது பிளேஸ் அண்ட் கீ ரோல். அதாவது லாங்குவேஜ் தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கீயாக இருக்குது. ஸோ லாங்குவேஜ்ன்றது டூல். இட் ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன்ஸ் பிளான், ரீசன் அண்ட் இன்டர்னலைஸ் நாலேஜ். Private speech in Vygotsky theory refers to talking silently to oneself for self-guidance. ஸோ ப்ரைவேட் ஸ்பீச் Vygotskyயை பொறுத்தவரையும் என்னென்னா ஒருத்தர் தனக்கு தானாகவே ஸ்லோவாக பேசி, அதாவது சைலண்ட்டாக பேசிப்பாங்க. ஸோ செல்ஃப் கைடன்ஸ், ஒன் செல்ஃப் வந்து அவருக்கு செல்ஃப் கைடன்ஸை கொடுப்பாங்க. இது செல்ஃப் டாக்ன்னு சொல்லுவாங்க. இது சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆக்ஷன், பிளான் அண்ட் ப்ராப்ளம்ஸ், இது வந்து இன்னர் ஸ்பீச்ன்னு கூட சொல்லலாம். According to Vygotsky, the role of a teacher is to provide scaffolding and social support. Vygotskyயை பொறுத்தவரையும் டீச்சர் ஒரு சப்போர்ட்டாகவும் சோஷியல் சப்போர்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்கேஃபோல்டிங் அண்ட் என்கரேஜிங் த சோஷியல் கொலாபரேஷன் ரெண்டுத்தையும் வந்து கைட் பண்ணணும். மெயினாக கைட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கேஃபோல்டிங். ஸோ டீச்சர் அப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு Vygotsky. Which of the following statement best reflects Vygotsky view? Learning in a social process. ஸோ லேர்னிங் என்றது ஒரு சோஷியல் ப்ராசஸ். இதுதான் அவரோட சப்போர்ட் வியூ. ஓகே, the ZBD lies between what learner can do independently and with assistance. அதாவது என்ன லேர்னர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியும், தனியாக கற்றுக்க முடியும், அப்புறமா வந்து அசிஸ்டண்ட்டோட கற்றுக்க முடியும். ஸோ அதுதான் சொல்லிட்டாங்க. த லேர்னர் வித் கைடன்ஸ் அண்ட் அலோன், நாட் எட் அலோன். கைடன்ஸ் கொடுக்கறதும் அசிஸ்டன்ஸோடையும் கற்றுக்க முடியும். அதுதான் ZPD. According to Vygotsky, cognitive tools are cultural symbols like language, writing and numbers. So Vygotskyயை பொறுத்தவரையும் cognitive tools என்ன? Cultural symbols like language, writing and numbers. ஸோ இது வந்து திங்க் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
Which of the following is an example of scaffolding? Gradually reducing help as learner becomes competent. Gradually reducing help as learner becomes competent. So scaffolding என்றது வந்து gradual withdraw. அந்த சப்போர்ட் நல்ல அவங்க அதாவது நல்ல ஸ்ட்ராங்கான பிறகு இப்போ ஒரு பில்டிங்க்கு நம்ம இது கட்டுறோம் இல்லையா, மோல்டிங் போடும்போது சாரம் கட்டுறோம் இல்லையா. ஸோ அது அப்புறமா அந்த மோல்டிங் போட்டு முடிஞ்ச உடனே இந்த என்ன எடுத்துடுறோம் இல்லையா, ஒரு 21 days ஒரு கொஞ்சம் டேஸ் கழிச்சு. ஸோ அந்த சப்போர்ட் அதே மாதிரி தான் இப்போ அந்த லேர்னர் நல்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு நல்ல தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்போ ஸ்லோவாக அந்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துடணும். அப்போது அந்த லேர்னர் வந்து மாஸ்டரி ஆகிறாருன்றது அர்த்தம். According to Vygotsky, play is important because it encourages social rules and imagination. So play ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காரு Vygotsky. ஏன்னா encourages social rules and imagination. So through play வந்து children learns the rules, develop imagination and practical social behavior. Vygotsky theory, more knowledgeable other, MKO, refers to anyone with greater expertise or experience. Anyone with greater expertise or experience. அதாவது more knowledgeable or other. மற்றவங்களோட இவங்ககிட்ட நாலேஜாக இருக்கிறது கேன் பி எ டீச்சர். அவங்களோட நல்ல நாலேஜபிளாக இருக்கிறது யார்? டீச்சராக இருக்கலாம், பியராக இருக்கலாம், பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டராகவும் இருக்கலாம். ஏஐ தானே இப்போது மோர் நாலேஜபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்கில்டாக இருக்கிறவங்க கிட்டேருந்து கற்றுக்கலாம் ஹெல்ப்புக்காக. So which of the following is best to describe the internationalizing in Vygotsky theory? Transforming the external activities into mental processing. So external activities a mental process மாற்றுறது. Internationalization means converting the external social interaction into internal cognitive function. Which statement contrasts Piaget and Vygotsky correctly? Piaget says learning as an individual discovery. ஸோ ஒருத்தரோட இண்டிவிஜுவல் டிஸ்கவரி தான் லேர்னிங்னு யார் சொன்னார்? Piaget. அப்போது இவர் Vygotsky என்ன சொல்கிறாரு? லேர்னிங் எப்படி பார்க்குறாரு? ஒரு சோஷியல் மீடியேட்டடாக பார்க்குறாரு. ஸோ இந்த Piaget வந்து ட்ரெஸ் பண்ணுறது செல்ஃப் டிஸ்கவரியை, Vygotsky வந்து சோஷியல் கைடன்ஸ் அண்ட் கல்ச்சரை பற்றி சொல்கிறாரு. A teacher gives clues and hints to help a child solve a problem. This represents scaffolding. அதாவது க்ளூ கொடுக்குறாங்க, ஹிண்ட் கொடுக்குறாங்க அந்த சைல்டுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ அது என்னது? ஸ்கேஃபோல்டிங். சப்போர்ட் கொடுக்குறோம் இல்லையா, அது எதில் வருது? ZPDயில். Through that is thought and language developed together is a key idea of thought and language developed together. இது யாரோட ஐடியா? Vygotskyயோட ஐடியா. அவர் லாங்குவேஜ் தான் இன்டர்டிபெண்ட் இன் காக்னேட்டிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Which of the following best applies Vygotsky ideas in the classroom? Collaboration learning and peer tutoring. Collaboration learning and peer tutoring. நான் கோஆப்ரேட் பண்ணி படிக்கிறது, டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது. ஸோ பியர் வந்து டியூட்டர் பண்ணுறது, டயலாக் ரிஃப்ளெக்டிங் த Vygotsky social learning approach. The teacher's main task, according to Vygotsky, is to facilitate and guide learning socially. That is facilitate and guide learning socially. So டீச்சரோட மெயின் டாஸ்க் என்ன? அவங்களுக்கு கைட் பண்ணணும், ஃபெசிலிட்டிஸை கொடுக்கணும் சோஷியலாக படிக்கிறதுக்கு. ஸோ அந்த டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும், கைட் லேர்னராக இருக்கணும், இன்டராக்ட் பண்ணணும், ஸ்கேஃபோல்டிங் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.